We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-13 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 223. ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-13 வரை. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள், நாம் ஜெபம் பண்ணுவோமாக. எங்கள் நந்த தேவனே, எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற கர்த்தரை, இந்த நாளில் கூட ஆண்டவரே உமது வார்த்தை தாமே எங்களை பலப்படுத்தவும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தவும் உமது கிருபை எங்கள் மேலே அதிகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவரை உமது உமது பலனும் உமது ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கவும் நீர் வழிநடத்தும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இது அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இது நாம் இப்போ அட்வென்ட் காலங்களில் இருக்கிறோம். We are in the season of Advent, celebrating the birth of Jesus. It's a time of celebration. இது ஒரு களிக்கூற ஒரு கொண்டாடுகிற காலமாக இருக்கிறது. அட்வென்ட் காலத்தில் இருக்கிறோம். இயேசுவோட பிறப்பை குறித்தும் அவரோட 2ஆம் வருகை குறித்து கூட நாம் கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. இந்த நாளைக்கு வாசிக்கப்பட்ட வசனமும் அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. And the verses that were read today that you heard from Romans 15 verse 4 to 13 is a call to rejoice. இது நம் சந்தோஷமாய் இருக்க ஒரு அழைப்பாக இருக்கிறது. Paul is writing to a church. பவுலானவர் ஒரு ரோமர் நகரத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள். Paul is writing to the believers in Rome and they are struggling. They are struggling to understand how to live their life together in Christ. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. அவர்கள் எப்படி இதை வாழ்வது, எப்படி இந்த சூழ்நிலைகளை நாம் வாழ்வது என்று அவர்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் மத்தியில் இருக்கிற வித்தியாசங்களை அவர்கள் சரிப்படுத்த கூட அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். They are also struggling
struggling to reconcile the differences that they find in there amongst the people. அங்க உள்ள வெவ்வேறு வித்தியாசங்கள்னால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஐக்கியமாக வாழக்கூடிய போராட்டங்கள் இருக்குது. அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனா ஐக்கியமாக கிறிஸ்துவுக்குள் வாழ அவர்களுக்கு அநேக உபத்திரங்களும் போராட்டங்களும் இருக்கிறது. they are trying to walk in unity in Christ, but they face a lot of challenges, discouragement and struggles. And so in that midst, Paul is writing in that situation, Paul is writing to them, and it is for us too. அந்த சூழ்நிலைகள் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு பவுல் இந்த செய்தியை எழுதி அவர் கடிதம் மூலமாக எழுதுகிறார். அந்த செய்தி அவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் வாழ்கிற இந்த காலத்தில் கூட நமக்கு இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கிறது. அவர் எழுதுகிற இந்த செய்தி ஒரு நம்பிக்கை, ஒரு பொறுமை, உற்சாகம், அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் ஐக்கியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். He is writing about hope, about encouragement, endurance and unity in Christ. And he writes also about God's faithfulness. தேவனுடைய உண்மைத்துவத்தை குறித்து அவர் கூட எழுதுகிறார். அப்ப இந்த கடிதம் அவர் எழுதினது அது ஒரு அழைப்புதலாக இருக்கிறது. So this verses is a call. It is a call not to just endure and survive, but to rejoice. இது ஒரு அழைப்புதல், ஒரு பொறுமையுடன் சமாதானத்தோடும் உள்ள ஆறுதலோடும் இருக்க ஒரு கடிதம் மட்டுமல்ல, அவர்கள் அந்த போராட்டத்தில் இருக்கிறார்கள். எப்படி இந்த வாழ்க்கையில் வாழுவோம், எப்படி இதை கடல் செல்வோம் என்ற அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் வாழ்றது மட்டுமல்ல, ஆனால் அவர்கள் என்ன எடுத்து சொல்கிறார் என்றால், நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று ஒரு அழைப்புதல் அவர்களுக்கு கொடுக்கிறார். இட் இஸ் அ கால் டு செலிப்ரேட். அது கொண்டாடக்கூடிய ஒரு அழைப்புதலாக இருக்கிறது. அதுதான் இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்புமாக இருக்கிறது. And that is today's title. It is a call to rejoice. சந்தோஷமாய் இருங்கள் இருக்க ஒரு அழைப்பு. And this call to celebrate is part of our Christian life. இந்த அழைப்புதல் கொண்டாடக்கூடிய ஒரு அழைப்புதல், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அழைப்புதல், இது கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது ஒரு பாகமாக இருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம். A call to celebrate is part. It is a celebration is part of the Christian life. Not because everything around us is perfect, nor is it a denial of the problems, but rather it is a recognition of God's faithfulness in the midst of our troubles and struggles. இந்த நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் உள்ள வாழ்க்கை என்று சொல்லையில், அதில் நம்ம நம்மளோட சுற்றி இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் நம்ம அது இல்லை, அது அப்படி இல்லைன்னு ஒரு சிந்தனையில் இல்லை. அதே நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் சிறந்ததாக இருக்கிறது என்று ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு சூழ்நிலை இல்லை. நம்ம ஏன் அதை சொல்கிறோம், ஒரு கொண்டாடக்கூடிய வாழ்க்கை என்று சொல்கிறோம் என்றால், அது ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம் போராட்டம் மத்தியில், நம் பிரச்சனை மத்தியில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும், எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Because in whatever situations we may be in, whatever struggles we may be in, God is faithful. அதுதான் நாம் இந்த வசனங்களில் நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வசனங்களில் நாம் 3 முக்கியமான காரியங்கள் காண்கிறோம். முதலாவதாக பார்க்கிறோம், இந்த அழைப்புதல் சந்தோஷமாக இருங்கள் என்ற இந்த அழைப்பு ஏன் அழைக்கப்பட்டது என்றால், ஆண்டவரோட வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறது. It is a call to rejoice. We learn 3 things from these verses, and the first that we learn is that the call to rejoice, there is a call to rejoice because God's word is faithful. God's word is faithful. And that's what we see in verse 4. அதுதான் ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிப்பதை கேட்போமாக. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்
நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நம்பிக்கை உள்ளவராக இருக்கவும் நம்ம பொறுமையுடனும் ஆறுதலுடனும் நம்பிக்கை உள்ளவராக இருக்கவும் என்று இருக்கிறதுக்கு நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு என்றால், வேதத்தில் எல்லாம் எழுதப்பட்டது எதுக்காக எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், நாம் பொறுமையுடன் ஆறுதலுடன் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்று. You know, he says, Paul here writes to say that everything that is written in scripture is written to teach us. நமக்கு போதிக்கப்படுகிறதுக்கு நமக்கு எழுதப்பட்டிருக்கு என்று சொல்கிறார். It's written to teach us, to endure, to teach us, to encourage us, so that we might have hope. And that is why he says these things are written for us. It is to teach us. நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் நமக்கு போதிக்கவும் எப்படி நாம் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆறுதல் மூலமாகவும் பொறுமை மூலமாகவும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடும். It also reveals God's character and his faithfulness. வேதம் என்ன வெளிப்படுத்துகிறது என்றால் ஆண்டவரோட குணாதிசயமும் அவர் உண்மை உள்ளவருமாக இருக்கிறார். அவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார் தலைமுறைக்கும். That it also reveals, scripture also reveals to us God's character and that he is faithful, giving us hope from generation to generation. God's promises never expire. ஆண்டவரோட வாக்குறுதிகள் அதுக்கு ஒரு முடிவு இல்லை. அது நிறைவேற்ற பிற்பாடு தான் அது நிறைவேற்றி தான் முடியும். அது நிறைவேறாமல் அதுக்கு ஒரு முடிவு இல்லை. பொதுவாக எப்படி நீங்க ஒரு பொருள் போய் வாங்கினீங்க என்றால் அதில் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதில் இந்த தேதிக்குள்ளார அந்த பொருளை நீங்க பயன்படுத்த வேண்டும், அல்ல என்றால் நீங்கள் தூக்கி வீச வேண்டும் என்று போட்டிருக்கோம். You know, usually when you buy some products, it has got an expiry date and you have to use that product by that expiry date. If not, you have to throw it away. God's promises do not have an expiry date. They do not end without fulfilling the promises. ஆண்டவரோட வாக்குறுதியை நிறைவேறாமல் அந்த வாக்குறுதிகளுக்கு ஒரு முடிவில்லை. And therefore, every narrative, every story that we read in the scripture, from Abraham onwards to the prophets and to David, it all reveals God's promises. நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஆதிராமிலிருந்து ஆரம்பித்து தாவீது மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக நாம் எதை வாசித்தாலும் அதையெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஆண்டவரோட உண்மைத்துவத்தை, அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றவர் என்று வெளிப்படுத்துகிறது. அதுதான் நாம் காண்கிறோம். ஆபிரகாம் காத்திருந்தால், யோசேப்பு கஷ்டப்பட்டார், தாவீது பயந்து ஓடினார், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அவர்கள் சுற்றி அலைந்தார்கள். இருப்பினும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவரோட வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவர் உண்மை உள்ளவர் என்று வெளிப்படுத்தினார். You know, Abraham waited for a long time for a child and for his promises to be fulfilled. Joseph suffered before he became reconciled with his families. David fled from Saul. The Israelites wandered in the desert. Yet in all of these narratives, God proved himself faithful, and that he is a promise keeper. Paul in his letter to the Corinthians says that God's promises are yes and amen, and that he is a fulfiller of his promise. பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது அவர் அங்கு சொல்றாரு, தேவனுடைய வாக்குறுதிகள் ஆமும் ஏமனுமாக இருக்கிறது என்று, அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றவராக இருக்கிறார் என்று அந்த வசனங்கள் எடுத்து காட்டுகிறது. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்
அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. The promises of God are yes in Christ and amen in him. That God's promises will be fulfilled. இயேசு கிறிஸ்துவோட தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேறப்படும் என்று இங்கே உறுதியாக சொல்லப்படுகிறது. Therefore it's a call to rejoice in what God has done, in what he is doing, and what he will do. அதனால் நாம் சந்தோஷமாய் இருக்க ஒரு அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார். அது இன்னும் வரும் காலங்களில் அவர் செய்வார். And therefore the God who encourages his people in the past still encourages us today. நாம் வாசிக்க பார்க்கையில் வேதத்தில் முன்காலத்தில் ஆண்டவர் எப்படி ஜனங்களை உற்சாகப்படுத்தினாரோ அதே போலாக இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். He encourages you even today when you are worn out, when you feel worn out, when you feel discouraged, when you feel overwhelmed. Paul is saying, go back to the scriptures. That's where hope is born. நம்ம வேதனைக்குள் இருக்கும் போது, தோல்வியான நிலைமையில் இருக்கும் போது, நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது, போராட்டத்தில் இருக்கும் போது பவுல் என்ன சொல்கிறார் என்றால், வேதத்தை வாசியுங்கள், அங்குதான் உங்களுடைய நம்பிக்கை வரும், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை உருவாக்குவார் என்று. And so we rejoice because God has spoken. God's words guides, strengthens and restores hope. What God promises, he will fulfill. அதனால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து விட்டார். அவரோட வார்த்தை நம்மை வழிநடத்தும், நம்மளை பலப்படுத்தும், நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறப்படும். Our rejoicing continues with confidence in the God who keeps his promises. நம்மளுடைய சந்தோஷமே எதில் அடங்கியிருக்கிறது என்றால் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கைக்குள். ஏனென்றால் அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கர்த்தராக இருக்கிறார். இரண்டாம் காரியம், the second thing we see is that a call to rejoice because God is uniting us in Jesus Christ. இரண்டாம் காரியம், ஏன் நாம் சந்தோஷமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்றால் ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் கட்டுகிறார், உருவாக்குகிறார், ஒன்றாய் ஆக்குகிறார். அதை நாம் ரோமர் 16வது வசனத்தில் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஏக சிந்தை உள்ளவர்களாக ஒரு மனதுடன் அவரோடு இருக்கும்படி. In the English it is in verse 5 it says, may the God who gives endurance and encouragement give you the same attitude of mind towards each other that Christ had. கிறிஸ்துவுக்கு இருந்த சிந்தையை போலாக உங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கும் என்று ஆண்டவர் அவர் செயல்படுகிறார், வழி நடத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். And so Paul says, Paul praised for the same attitude towards each other that Jesus Christ had. அதுதான் பவுலுடைய ஜபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட சிந்தை தான் ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டும் என்று அவர் ஜபம் பண்ணுகிறார். அதில் தான் ஐக்கியம் வரும். It is the unity comes through the like-mindedness with Christ. Unity is not natural. ஐக்கியமானது அது இயற்கையான உள்ளது அல்ல. On unity is not automatic. ஐக்கியம் என்று சொல்லி அது பொதுவாக செயல்படுறது அல்ல. But unity is a gift from God. ஐக்கியமானது அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு ஈவாக இருக்கிறது. The Roman church was diverse and divided. There were Jewish believers, there were Gentile believers, there were different cultures, there were different backgrounds, and there were different convictions.
அந்த ரோமர் நகரத்தில், அந்த ராஜ்யத்துக்குள் அங்க இருக்கிற விசுவாசிகள் வெவ்வேறாக இருந்தார்கள். அங்க யூதர் விசுவாசிகள் இருந்தார்கள், அங்க புறஜாதி விசுவாசிகள் இருந்தார்கள், அவர்கள் கிறிஸ்துவ விசுவாசிகள் இருந்தார்கள். வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருந்தது, வெவ்வேறு வழிமுறையில் அவர்கள் வந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களோட வாழ்க்கையோட நோக்கங்கள் வெவ்வேறாக இருந்தது. அப்படி இருந்தும் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாக இருக்கிறோம். பட் Paul says we celebrate because Christ makes us one. இயேசு கிறிஸ்து அவரோட சிந்தை மூலமாக அவர் நம்மை ஒன்றாக இணைக்கிறார். அதை நாம் கொண்டாடுகிறோம். We celebrate because Jesus is uniting us in him. Not the same, we are all not the same, but we are one. நாம் வெவ்வேறாக இருந்தாலும் நாம் ஒன்றாக இருக்கிறோம். Not identical, not acting the same way, but harmonious. நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக இருக்கிறோம். நம்மளோட செயல்கள், சிந்தனைகள் வித்தியாசமாக இருந்தாலும் அவர் ஒன்றாக அவர் இணைக்கிறார். Why does God give us this unity? ஏன் ஆண்டவர் இந்த ஐக்கியத்தை செய்கிறார்? அது 5ஆம் வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. It says that we are brought together in unity because so that we with one mind and one voice we may glorify the God and the Father of our Lord Jesus Christ. அப்படி இருக்கையில் ஏன் அங்கு ஐக்கியத்துக்குள் கொண்டு வரார் என்றால், ஒரு மனதோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம் என்ற காரணத்துக்காக அவர் நம்மை அந்த ஐக்கியத்துக்குள் கொண்டு வருகிறார். யூனிட்டி லீட்ஸ் டு வர்ஷிப். நாம் ஐக்கியமாக இருக்கும் போது அங்கு ஆராதிப்பு எழும்பும். And worship leads to joy. நாம் ஒன்றாக ஆராதிக்கும் போது அங்கு சந்தோஷம் இருக்கும். And joy leads to celebration. அந்த சந்தோஷம் என்ன கொண்டு வரும் என்றால் கொண்டாட்டத்தை கொண்டு வரும். Bring celebration. And therefore we rejoice because God is forming a diverse people into one family. அதனால் நாம் சந்தோஷமாய் இருக்கிறோம். ஏனென்றால் வெவ்வேறு ஜனங்களை ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்குள் கொண்டு வருகிறார். Christ has welcomed us and so we welcome one another. எப்படி கிறிஸ்து நம்மை அழைத்து அணைத்து கொண்டாரோ அதே போலாக நம்ம பிறரை இந்த குடும்பத்துக்குள் நாம் அழைப்போமாக. Differences become strength. நம்முடைய வித்தியாசங்கள் பலனாக மாறும். When we surrender it to Christ. நாம் கிறிஸ்துவுக்கு அது நம்மளோட வித்தியாசங்களை ஒப்பு கொடுக்கும் போது அது நமக்கு பலனாக மாறும். Our unity becomes a testimony of the gospel to the world. நம்மளோட ஐக்கியமானது உலகத்துக்கு ஒரு சாட்சியாக காணப்படும். And when a church stands together in love, worship becomes a celebration. ஒரு சபை அன்புக்குள் இணைந்து இருக்கும் போது அவர்களோட ஆராதிப்பு ஒரு கொண்டாட்டமாக மாறும். A celebration of God's grace. ஆண்டவரோட கிருபையை வைத்து அங்க கொண்டாட்டம் காணப்படும். A united church is a joyful church. ஐக்கியமாக இருக்கிற ஒரு சபை ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு சபையாக இருக்கும். A joyful church is a celebrating church. ஒரு சந்தோஷமாக இருக்கிற சபை கொண்டாட்டம் நிறைந்த ஒரு சபையாக காணப்படும். மூன்றாவது காரியம் நாம் என்ன காண்கிறோம் என்றால், the third thing that we see why there's a call to rejoice is because God welcomes people, all people into his family. ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்றால், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் அனைவரையும் எல்லா ஜனங்களையும் அவர் குடும்பத்துக்குள் அழைக்கிறார். அதுதான் நாம் 7வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept one another then, just as Christ accepted you in order to bring praise to God. Paul says that if Christ opened his arms to us, we must open our arms to one another. பவுல் எழுதி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து கொண்டார், நம்மை ஏற்றுக்கொண்டார் என்றால் நாம் ஒருவரை ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
When God's family welcomes each other fully and freely, the church becomes a place of healing, of love, of restoration, and of celebration. ஒரு தேவனுடைய குடும்பம் ஒருவரை மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளும் போது, ஐக்கியத்துக்குள் இருக்கும்போது, அந்த சபையில் என்ன காணப்படும் என்றால் குணமாக்குதல் காணப்படும், அன்பு காணப்படும், புதுப்பித்தல் காணப்படும், கொண்டாட்டம் காணப்படும். And therefore we rejoice because God's mission is global, reaching to all nations. அதனால் நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் தேவன் எல்லா தேசங்கள் மேல் அவருடைய கிருபையை எடுத்து காட்டுகிறார், வழங்குகிறார். His mercy reaches beyond the boundaries to reach you and me. அவரோட கிருபை எல்லா எல்லைகளையும் தாண்டி ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது, உங்களையும் என்னையும் கூட. The family of God is big and beautiful, diverse and open to all. தேவனுடைய குடும்பமானது பெரிதாக இருக்கிறது, உண்மை உள்ளதாக இருக்கிறது, அது வித்தியாசமாக இருக்கிறது, அனைவரையும் அணைத்து கொள்வதாக இருக்கிறது. God did not save us to sit in silence. Rather, He saved us to celebrate His grace together. ஆண்டவர் நம்மை ரட்சித்து ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து இருக்கும்படி இருக்க நம்மை அழைக்கவில்லை. அவரோட கிருபையை, அவரோட நம்பிக்கையை கொண்டாடும்படி கூட நம்மை அழைத்திருக்கார். ஒன்றாய் சேர்ந்து நம்ம கொண்டாடும்படி கூட. So we invite others to join this joy. அதனால் நம் பிறரை அழைப்போமாக இந்த சந்தோஷத்தில் கலந்து கொள்ள. The next point is that we are called to rejoice is because God fills us with joy, peace and overflowing hope. அடுத்த காரியம், ஏன் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை சந்தோஷத்துடன் சமாதானத்துடனும் பொங்கி வடிகிற நம்பிக்கையுடன் கூட நம்மை நிரப்புகிறார். அதை நாம் 13வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Amen. That may the God of hope fill you with all joy and peace as you trust in Him, so that you may overflow with hope by the power of the Holy Spirit. பவுல் இங்கே அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அவர் தேவனை நம்பிக்கையின் தேவன் என்று அழைக்கிறார். You know, Paul is praying here, praying a blessing over the people. And here he says, God is called the God of hope. And that God will fill them with joy and peace. இந்த நம்பிக்கையின் தேவன் அவர்களை சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் நிரப்புவார் என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். That they will overflow with hope. அவர்கள் நம்பிக்கையின் பெருகும்படின்னு, இங்கே பெருகும்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் ஓவர்ஃப்ளோயிங், வடிந்து ஓடும் அளவு அந்த நம்பிக்கை பெருகும்படி அவர் சொல்லுகிறார், அவர் ஜெபம் பண்ணுகிறார். So hope is not something we manufacture, it is something that God produces in us. நம்பிக்கையானது நாம் முயற்சி செஞ்சு அதை பெற்றுக்கொண்டு அது செயல் மூலமாக பெற்றுக்கொள்கிறது அல்ல, ஆனால் அது ஆண்டவர் நமக்குள் உருவாக்குகிறார். God does not give us a little hope, He causes to overflow with hope. அவர் நம்பிக்கை கொஞ்சமாக நமக்கு நம்பிக்கை கொடுக்கவில்லை, அவர் அது பெருகும்படி வடிந்து ஓடும்படி கூட அவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். Peace does not come from changing situation. அதே போலாக சமாதானம் நம் சூழ்நிலையை எப்படியாச்சும் மாற்றி, சூழ்நிலையை எப்படியாச்சும் மேற்கொண்டு நம்ம சமாதானம் பெற்றுக்கொள்ளும்னு செய்கிற ஒரு செயல் அல்ல. Real joy and peace comes from trusting God. உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் எப்படி வரும் என்றால், ஆண்டவர் மேல் நம் நம்பிக்கை வைக்கும் போது அதை பெற்றுக்கொள்வோம். It comes from a God who never changes. மாறாத ஆண்டவரின் இடத்திலிருந்து சந்தோஷம் சமாதானமும் நம்பிக்கையும் வருகிறது. And therefore we rejoice because God fills us with that hope, peace and
joy. அதனால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை நம்பிக்கையுடனும் சமாதானத்தோடும் சந்தோஷத்துடனும் நம்மை நிரப்புகிறார். Hope that disappointments cannot drown. நமக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுக்கிறார் என்றால், நம்ம தோல்விகள் அதை மேற்கொள்ள முடியாது. Peace that storms cannot shake. எந்த மாதிரியாக சமாதானம் கொடுக்கிறார் என்றால், வருகிற போராட்டங்கள், கஷ்டங்கள் அதை மேற்கொள்ள முடியாது, அதை அசைக்க முடியாது. Joy that circumstances cannot steal. சூழ்நிலைகள் நம்மளோட சந்தோஷத்தை பறித்து எடுத்துக்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. So if God himself fills us, then it's time to rejoice. It's time to celebrate. ஆண்டவரே நம்மை சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் நம்பிக்கையுடன் நிரப்பும் போது நாம் அதை கொண்டாடக்கூடிய காலமாக இருக்கிறது. It's time to celebrate. It's time to rejoice. Celebration becomes a lifestyle when we overflow with hope. நம்மளோட நம்பிக்கை பெருகும் போது, அது வழிந்து ஓடும் போது, நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்றால், ஒரு கொண்டாட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். You know, when you are overflowing with the hope that God fills you with, then your whole lifestyle changes and your lifestyle becomes one that is of celebration. You rejoice, you celebrate because God is with you. And so as I close, முடிவில் கூட இந்த வசனங்களை நாம் வாசிப்பதை கேட்டோம். ரோமர் 15வது அதிகாரம் 4-13 வரை. இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? What do these verses that we heard from Romans 15:4-13 teach us? It teaches us, it invites us to lift our eyes, to lift our heart, and to lift our voice and celebrate, rejoice in God. இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால், நம்மளோட கண்களை ஏறெடுத்து, நம்மளோட உள்ளத்தை திறந்து உயர்த்தி, நம்மளோட குரல்களை உயர்த்தி ஆண்டவரை கொண்டாடுவோம், ஆண்டவரை கொண்டாடுவோம். ஏனென்றால் because rejoice, you need to rejoice because of God's faithful word, because of his the unity that he brings in our midst, because he welcomes everyone into his family, and because God is a God of hope. ஏன் நம்ம அப்படி செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக ஆண்டவரோட வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறது. அவர் நம்மை அவரோட ஐக்கியத்துக்குள் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த அனைவரையும் அழைப்புகள் கொடுக்கிறார். அனைவரையும் அந்த குடும்பத்தில் வந்து சேரும்படி இறுதியாக அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் கூட நாம் சந்தோஷமாக இருக்க, நாம் கொண்டாட அழைக்கப்பட்டு இருக்கோம். And that is why today there is a call to rejoice. There is a call to celebrate. And therefore let us rejoice. Let us worship in these days. Let us love one another with the love of God. And let us celebrate the God of hope who is working in and amongst us. அதனால் நாம் கொண்டாடுவோமாக, நாம் ஆராதிப்போமாக, இந்த தேவனை மனதார நம்ம ஆராதிப்போமாக, நாம் ஒருவர் கிறிஸ்துவின் அன்புக்குள் நேசிப்போமாக. அதே நேரத்தில் இந்த நம்பிக்கையின் தேவன், அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்ம மத்தியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவரை கொண்டாடுவோமாக. வாருங்கள், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே, எங்களோட சூழ்நிலைகள் போராட்டமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், நீரே அந்த மத்தியில் எங்களோடு இருக்கிற தேவன், உண்மை உள்ளவராக இருக்கிறார், நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை கொண்டாடுவோம், உம்மை ஆராதிப்போம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துவோம். உமது ஐக்கியத்துக்குள் எங்களை நீர் கட்டுகிறீர், அதுக்காக நாங்கள் கொண்டாடுவோம். அனைவரை உமது குடும்பத்துக்குள் சேர்த்து கொண்டு இருக்கிறீர், அதை நாங்கள் கொண்டாடுவோம். நீ செய்கிற அற்புதங்கள், அடையாளங்களுக்காக உம்மை நாங்கள் கொண்டாடுவோம். உம்முடைய வாக்குறுதிகள் அது நிறைவேறப்படும், அதை நாங்கள் கொண்டாடுவோம். இந்த நாளில் கூட உமது சந்தோஷம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, வழி நடத்தும்.
இந்த நாட்கள், இந்த அட்வென்ட் நாட்கள், இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் ஒரு சந்தோஷ நாட்களாக இருக்க நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.